இது வெளியவும் ஒட்டுப்பசை பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அதுக்கும் நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே பிளஸுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கரா வேலை செய்யும். அதாவது ஒட்டுப்பசையா வேலை செய்யும். அந்த மருந்தை வந்து இலையில நல்லா கிரிப்பா பிடிச்சிக்க வைக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு துளி விழுந்திருக்குதுன்னா அது கிட்டத்தட்ட வந்து 7-8 துளி அளவுக்கு வந்துட்டு அதை வந்து பரப்பி கொடுக்கும். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். அப்ப இலை மொத்தமும் கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதுல இது வந்து இலைக்குள்ள நல்ல ஊடுருவி போகும். இப்போ மேலோட்டமா மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள ஊடுருவியும் போகும், நல்ல கிரிப்பா பிடிக்கிறதுக்காக. அப்போ ஒரு ஊட்டச்சத்து எல்லாம் கொடுக்குறோம்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா ஊடுருவி கிடைக்கும். ஊட்டச்சத்து நல்லா கிடைச்சிடும் இலைக்கும் செடிக்கெல்லாம். அப்ப இந்த 3 விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஒட்டு பசை மாதிரியான ப்ராடக்ட் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்குங்க. அது கூட அடிஷனலா இன்னொரு 3 விஷயத்த நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் பண்ணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டர். இது கூட எந்த மருந்தை கலக்குறீங்களோ அந்த மருந்தை நல்லபடியா வேலை செய்ய வைக்கும். அந்த மருந்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஒண்ணு. செகண்ட் ரியாக்டர். 2 மருந்தை ஒன்னா கலக்கி கூட சில டைம்ல ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இல்ல 3 மருந்து ஒன்னா கலக்கி ஸ்ப்ரே பண்றதும் உண்டு. அப்படி ஸ்ப்ரே பண்ணினாலும் ஒரு மருந்தையும் ஒரு மருந்தை இன்னொரு மருந்து வந்துட்டு நம்ம மட்டம் படுத்தாம ஒரு மருந்தையும் தனித்துவமா வேலை செய்ய வைக்கும் நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ். அதே பாலினேட்டர். அதே மாதிரி கெமிக்கல் எதுவும் கலக்காம ஆர்கானிக் மருந்துகள் இல்ல நம்மளோட மருந்துகளோ இல்லாட்டியும் வந்து வெளியே இருக்கக்கூடிய இயற்கையான மருந்துகள் அடிக்கிறதுக்காக இதை வந்துட்டு ஒட்டு பசையா மிக்சரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா தேனீக்களை வந்துட்டு அதிகமா கவரும். இப்ப தேனீக்கள் அதிகமா கவர தன்மை இதுக்கு இருக்கிறதுனால தேனீக்கள் அதிகமா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மகரந்த சேர்க்கை அதிகமா நடந்து ஆஹ் பூ பூ பிஞ்சு காய் பழம் அதிகமா வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி 6 பலன்கள் நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே பிளஸுக்கு இருக்கு. வெளி மார்க்கெட்ல இருக்கிறதுல இத்தனை பலன்கள் வந்துட்டு வராதுங்க. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் எம்ஐ